களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே என் குருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை அன்னைக்கு மூலம் பார்க்கலாம். பாதி வைத்தியம் மலச்சிக்கலுக்கு தான் பார்க்கணும், இதுக்கு மீதி வைத்தியம் தான் மூலத்துக்கு. இந்த நோய்க்கு உண்டான வேறு பெயர்கள் எல்லாம் சொல்றேன். இந்த நோய்க்கு தமிழ்ல எருவாய் முளை நோய். முளை அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு வர்ற லா. அப்புறம் அரிப்பு நோய், அடிமுளை நோய், மூல நோய், இதெல்லாம் இதுக்கு உண்டான வேறு பெயர்கள். இதுல எது சொன்னாலும் இந்த நோயை தான் குறிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம இவ்வளவு காரணங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? மலச்சிக்கல், அசைவம், அப்புறம் நீர் சத்து குறைபாடு, உடல் பருமன், வரித்தது, பொரிச்சது, இரவுல கண் விழித்தது, அப்புறம் பசி அடக்குனது, இது போல பல்வேறு காரணங்களால இந்த நோய் உற்பத்தி ஆகுதுன்னு பாக்குறோம் இல்லையா? அப்ப இந்த காரணங்கள் குறித்தெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் நம்ம ஈஸியா பேசிட்டு போயிட்டோம். நம்ம பேசுறதுக்கு அரை மணி நேரம் கூட ஆகல. அரை மணி நேரத்துல இவ்வளவு காரணங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா அது அவங்க வாழ்க்கையில எவ்வளவு வருஷமா இருக்கும் தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள் எல்லாம் மூல நோயோட வாழ்றவங்க எல்லாம் உண்டு, சரியான வழிகாட்டல் கிடைக்காம. இந்த காலத்துல இளைஞர்கள் மிகுதியா இந்த நோய்க்கு ஆட்படுறாங்க. இந்த நோய் உற்பத்தி ஆகிறது அபானன் அப்படிங்கிற ஒரு வாயு இருக்கு. அந்த வாயு தொப்புளுக்கு கீழ் நோக்கி வேலை செய்யும். அபானன் பிராணன் அப்படிங்கிறது தொப்புளுக்கு மேல் நோக்கி வேலை செய்யும். அப்ப இத தமிழ்ல எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மேல் நோக்கு கால், கீழ் நோக்கு கால். கால் அப்படின்னா காற்று, மேல் நோக்கு கால் அப்படின்னா பிராணன். பிராணன் எப்போதும் மேல் நோக்கி இயங்கும், அபானன் எப்போதுமே கீழ் நோக்கி தான் இயங்கும். இப்ப சந்திர கும்பக பயிற்சி அப்படிங்கிறது பிராண சக்தியை மேம்படுத்துவதற்கான பயிற்சி. இந்த அபானன் அப்படிங்கிறது கீழ் நோக்கு கால். இந்த கீழ் நோக்கு கால் கெட்டு போவதால் இந்த மூல நோயானது ஏற்படுகிறது. இந்த நோய்க்கு இன்னும் 2 பேர் கூட இருக்கு, நீங்க எழுதிக்கலாம். குத நோய், மல வாய் நோய் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப அந்த பேர் காரணத்துல இருந்தே வருவோம். தமிழ்ல இப்படி ஒரு வழக்கம் இருக்கு, எருவாய் கருவாய் அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. சித்த மருத்துவத்துல சித்தர் பாடல்கள்ல இந்த சொல்லாடல்கள் அதிகம் வரும். எருவாய்க்கு 2 விரல் மேலே, கருவாய்க்கு 2 விரல் கீழே அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுறாங்க. இப்ப முளை நோய் அப்படின்னு இதுக்கு ஏன் பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த கிழங்கு இருக்கு இல்லையா, கிழங்கு முளைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த முளைப்பு எப்படி இருக்குமோ அது போல ஆசன வாயில ஒரு முளைப்பு வெளியே வந்தது போல் இருக்கும். அதனால இதுக்கு எருவாய் முளை நோய். இந்த நோய்க்கு உண்டான கருத்து என்னன்னா, நம்ம காரணங்கள்ல பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து உற்பத்தி ஆகிற சூடு மொத்தமாக இறங்கி, சூடு மொத்தமாக இறங்கி மலவாயில தங்குறது தான் இந்த நோய்க்கான அடிப்படை காரணம். இதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ரொம்ப குழந்தைகள்ல இருந்தே வயதானவங்க வரைக்கும் இந்த நோய்ங்கிறது இயல்பாகவே இருக்குது. குடலில் வாதம் மிகும் பொழுது உங்களுக்கு ஆசன வாயில சூடு உற்பத்தி ஆகும். குடலில் வாதம் மிகும் பொழுது, வாதம்னா என்னன்னு படிச்சிருக்கிறோம், குளிர்ச்சியான காற்று. அது மட்டும் இல்லாம வறட்சி தன்மையை உண்டு செய்யும், வறண்டு காணப்படும் அப்படிலாம் பார்த்திருக்கோம். அப்ப குடல் வாதம் மிகும் போது மலவாயில் சூடு அதிகரிக்கும். சரி, அங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்த நாளங்கள், மிக மிக சிறிய இரத்த நாளங்கள் அந்த மலவாய் பக்கத்துல சுத்தி இருக்கும். அந்த இடம் வீக்கம் காணும் பொழுது, அந்த இடம் வறட்சி ஆகும் பொழுது அது நோயாக வெளிப்படுது. இப்ப மலச்சிக்கல், மலக்கட்டு தான் இந்த நோய்க்கு பாதி காரணம்னு சொன்னேன். குடல்ல மலம் வறண்டு வெளியே போகும்போது அந்த வீக்கத்தோட வெளியேறும், அது போய் அடைச்சுக்கும். அங்க வீங்கி இருக்கும் போதே அந்த மலத்தை வெளியே வரவே அனுமதிக்காது. அப்ப நம்ம எவ்வளவுதான் முக்கினாலும் அந்த முக்கிறதையும் தாண்டி அந்த மலம் வெளியில வரும்போது அங்க இருக்கிற சின்ன சின்ன இரத்த நாளங்கள் உடைச்சுக்கும். அப்படி வர்ற ரத்தமும் இருக்கு, அது ரத்த மூலம் அப்படின்னு பேரு. முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. கீழ்கால் பாதிக்கப்படுது, அபானன் கெட்டு போகுது, குடல் வாதம் உஷ்ணமாக மாறி மல துவாரத்தை சேதப்படுத்துது. இதன்
இதனால அந்த இடம், அந்த மல துவாரம் என்ன ஆகுது, எரிச்சல் உண்டாகுது, அரிப்பு உண்டாகுது, வீக்கம் காணுது, மலத்தை வெளியே வரவிடாமல் செய்யுது. இதுல பாத்தீங்கன்னா கருவுற்ற பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகம் வரும். ஏன்னா கருவுற்ற பெண்களுக்கு நீர் சத்து குறைவு ஏற்படும். குழந்தையும் வயிற்றில் இருக்கிறதுனால அங்க இருக்கிற பிரஷரின் காரணமாக 100ல ஒரு 60 பெண்களுக்காவது இந்த நோய் வந்து கருவுற்ற காலங்கள்ல காணப்படும். இத சித்தர் பாடல் என்ன சொல்லுதுன்னா, மூவரும் மந்தமானால் முளைத்திடும் மூல ரோகம் தானே, மூவரும் மந்தமானால் முளைத்திடும் மூல ரோகம் தானே. இந்த நோய் உருவாகிறதுக்கு புவியீர்ப்பு விசையும் ஒரு காரணம். வெயிட்டான பொருள்களை தூக்கும் பொழுது மூலத்துல நிறைய வகை இருக்குப்பா. சித்த மருத்துவம் 21 வகைகளாக அதை சொல்லியிருக்கு. அதனுடைய வரிசையை நான் சொல்றேன் பாருங்க. 21 வகையான மூல நோய் இருக்குங்கிறது மட்டும் எழுதிக்கங்க. அது என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நீர்முளை, செண்டு முளை, பெருமுளை, சிறுமுளை. இதுலயே புரிஞ்சிருக்கும். நீர் அத மூலம்னு அப்படி போட்டுக்குவாங்க. சித்த வைத்தியர்கள் நிறைய அப்படிதான் பேசுவாங்க. நீர் மூலம், சிறு மூலம், பெருமூலம் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா நம்ம முளைன்னு சொல்றதுதான் சரியான வார்த்தை. நீர்முளை, செண்டு முளை, பெருமுளை, சிறுமுளை, வரல் முளை, குருதி முளை. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சிறு முளை புரியும், பெருமுளை புரியும், வரல் முளை, வரல்னா என்ன, வறண்டு போனதுன்னு அர்த்தம். குருதி முளை, சீல் முளை, அந்த இடம் சீல் வைக்கும், ஆளி முளை, தமரக முளை, குழி முளை, கலல் முளை, புத முளை, வெளி முளை, சுருக்கு முளை, சவ்வு முளை, வலி முளை, அழல் முளை, ஐய முளை, முக்குற்ற முளை, வினை முளை, மேக முளை. இன்னைய வரைக்கும் எந்த அறிவியலும் இப்படி பிரிச்சது கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜ் தான் இருக்குன்றான். ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே 21 வகையா பிரிச்சாச்சு. அவன் எங்க 4ல நிக்கிறான். மாடர்ன் சயின்ஸ் இன்னும் எவ்வளவு தூரம் வர வேண்டியிருக்கு இல்லையா? மாடர்ன் மெடிசன்ல மூலம் வேற, வெடிப்பு, ஆசனவாய் வெடிப்பு வேற, பௌத்திரம் வேற. பௌத்திரம்ங்கிறது அது வேற, தனி. இது 3 தனித்தனி. இப்ப நம்ம வந்து மூலத்தை மட்டும்தான் பாக்குறோம். சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நான் ஆசனவாய் பிளவு, பௌத்திரம் பத்தி இன்னொரு நாள் எடுக்கிறேன். இன்னைக்கு மூலம் தான், மூலம் பேசுறோம், முளை நோய் தான் பேசுறோம். காரணிகள்ல நீங்க இன்னொன்னு, சுரப்பிகளின் குறைபாடு. ஆசனவாய் ஈரப்பதம் இல்லாம வறண்டு போய் அந்த இடத்துல வாதம் தாக்கி நீர்ப்பசை இல்லாம மலக்கட்டும் உற்பத்தியாகி அந்த மலம் வெளியில வரும் பொழுது வராது. அங்க வீக்கம் இருக்கும் போதே அந்த துவாரத்தை அடைச்சுக்கும். அதையும் தாண்டி மலம் வரலங்கிறதே ஒரு பிரச்சனை தானே. அது ஒண்ணு. அதையும் தாண்டி அது ரத்தத்தோடலாம் வெளியேறும் போது அதுதான் மெயினா பேசுவாங்க, ரத்தம் மூலம் அப்படின்ட்டு. அதனால இப்படிதான் அது உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதாவது அந்த மலச்சிக்கல், மலக்கட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சுத்தமா ஈரப்பசையே இல்லாம அது குடல்லையே காஞ்சு போகும். அதான் அதனுடைய. இதுல என்னென்ன கோளாறுலாம் நீங்க பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் தெரியும். கையை விட்டு அந்த மலம் வெளியில வரலங்கிறதுனால கையை விட்டு அந்த மலத்தை வெளியில எடுக்கிறவங்க உண்டு. அப்புறம் அந்த முளை மாதிரி வெளியில வந்திருக்கிறத கையை வச்சு உள்ள தள்ளி விடுறவங்க உண்டு. அப்ப லேசா முளை மாதிரி வெளியில தெரியுது அப்படின்னா அது ஆரம்ப கட்டம். ரத்தம் வருது அப்படின்னா அது அடுத்த கட்டம். அதுக்கு அடுத்ததை தாண்டி உள்ள தள்ளி விடுவாங்க. உள்ள தள்ளி விட்டா போயிடும். அப்படி போயிருச்சு அப்படின்னா அது ஒரு கட்டம். வெளியில வந்துருச்சு, உள்ள தள்ளினாலும் போக மாட்டேங்குது அப்படிங்கிறது கடைசி நிலை. ஆனா இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? வறட்சி அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்ப அங்க வீங்குறது எது? சிறிய சிறிய ரத்த நாளங்கள் தான் வீங்குது. சிம்பிளான விஷயம் என்ன தெரியுமா? என்னைக்கு நல்லா தூங்குறீங்களோ அன்னைக்கு அந்த முளைப்பு வெளியில தெரியாது. என்னைக்கெல்லாம் உங்களை அறியாம கூட நல்லா தூங்கி இருக்கிறீங்களோ அந்த நாள் அந்த முளைப்பு இருக்காது, மலம் நல்லா போயிடும். அந்த நோய் இருக்கிறவங்களுக்கே சொல்றேன் நான். இந்த வாதத்துல மூலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வறட்சியாக இருக்கும், அரிப்பு கொடுக்கும், எரிச்சல் கொடுக்கும். வறட்சி, வாதத்தில் முளை நோய் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு அதை கீழே எழுதிக்கலாம். வறட்சி, அரிப்பு, எரிச்சல், நீர் பசையின்மை, இதெல்லாம். பித்தத்தில் முளை நோய் அப்படிங்கிறது மலத்தில் இரத்தம் வருதல், வீக்கம், சிகப்பு மஞ்சள் நிறமாக இருத்தல். வாதத்துல கருப்பு நிறம், இதுல சிகப்பு மஞ்சள் நிறத்தில் இருத்தல். அடுத்தது கபத்தில் முளை நோய். இதுல எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல புண்ணாயிடும், கடுகடுப்பு, சீல், தொற்று. இந்த பித்தத்துல நீர் வேட்கை, உடல் மெலிந்து போகுதல். வாதத்துல உள் மூலம்,
கபத்துல வந்துட்டு வெளி மூலம், பித்தத்துல ரத்த மூலம். உள் மூலம்னா வீக்கம் உள்ளேயே இருக்கும், வெளியில இருக்காது. அது வாத நிலையில இருக்கும்போது கூட அது பெருசா தொந்தரவா இருக்காதுன்னு கண்டுக்க மாட்டாங்க. ரத்தத்துல வரும்போதுதான் பார்ப்பாங்க. அந்த மலத்தின் மேல கோடு கோடா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த இரத்த குழாயிலிருந்து வரக்கூடிய மலத்துக்கு உள்ளேயே ரத்தம் இருந்தது அப்படின்னா பிரச்சனை வந்து குடல்ல அல்லது வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அறிகுறிகள்ல இன்னொன்னு, காற்று பறியாமை. காற்று வந்து பறியாது. விளக்கெண்ணெய் ஒண்ணு போதும்பா, எல்லாத்தையும் சரி பண்ணிடும். விளக்கெண்ணெய் வந்து அந்த ஆசனவாய் பகுதியில அப்ளை பண்ணிட்டு வர வர சரியாயிடும். விளக்கெண்ணெய் வந்து ஆசன வாயில அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா வறட்சி நீங்கும். வாதத்துல இருக்கும் போதே அதை சரி பண்ணலாம். இது வந்து சிகிச்சை நெறிமுறை, ஓகேவா? விளக்கெண்ணெய தினசரி இரவு படுக்க போகும்போது ஆசன வாயில கைய வச்சு உள்ளுக்குள்ள அந்த துவாரத்துக்குள்ள வரைக்கும் எவ்வளவு தூரம் அப்ளை பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் அப்ளை பண்ணிட்டு படுக்கைக்கு செல்லலாம். அப்புறம் ஒரு டப்புல வந்து வெந்நீர் வச்சுக்கணும். உங்களால எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெந்நீர். அதை வந்து சாயந்தர நேரம் அல்லது காலை நேரம் செய்யலாம். வெந்நீர் வச்சுக்கிட்டு அந்த டப்புல உள்ள உட்காரணும், இடுப்பு குளியல் மாதிரி. நம்ம வந்து இந்தியன் டாய்லெட்ல எப்படி உட்காருவோம் அது மாதிரியும் உட்காரலாம். காலை வெளியில தொங்க போட்டும் உட்காரலாம், அல்லது இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ற மாதிரி தண்ணியை நிறைய வச்சுக்கிட்டு உட்காரலாம், சூடு பொறுக்கின்ற அளவுக்கு. அதுல திரிபலா சூரணத்தை வந்து உள்ள கொட்டி அப்படி உட்கார்ந்துருக்கலாம். அது வந்து அலர்ஜி, அரிப்பு, வீக்கம், எரிச்சல், நமைச்சல், கொப்பளம், அப்புறம் இன்னும் நான் என்னென்ன சொன்னனோ அது எல்லாத்தையும் சரி பண்ணும். அதுல திரிபலா சூரணம் போட்டு உட்காரலாம். அது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு, உப்பு மஞ்சள் போட்டு அது மாதிரி உட்காரலாம். இது ரெண்டும் அருமையான ஐடியா. அதுவும் இல்லைன்னா கடுக்காய் பொடி மட்டும் போட்டு உட்காரலாம். இதெல்லாம் அதுக்கான வைத்திய முறைகள். அப்புறம் தூக்கத்துக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கலாம். நல்லா தூங்கினாலே சரியா. உண்மையை சொன்னா விளக்கெண்ணையும் இல்லாம இந்த தண்ணியும் வச்சு எதுவும் பண்ணாம நல்ல தூக்கத்துக்கு மட்டும் சிகிச்சை கொடுத்துட்டீங்கன்னா மூலம் அப்படிங்கிறது எட்டி பார்க்காது. ஏன்னா அது முளை நோய், முளைச்சு வெளியில வருது, அது முளைக்காமே பண்ண முடியும். அப்புறம் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு முக்க கூடாது. அங்கதான் பெரிய போராட்டமே. நான் எப்போதுக்கும் தத்துவார்த்தமா ஒரு தீர்வு சொல்லுவேன் இல்லையா? புரிஞ்சுக்கணும், நோயாளி புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சுக்கிட்டா போதும். இப்ப இரவு நேரத்துல வந்து இருட்டை மட்டும் கவனிச்சு தூங்கினாவே முடி வளரும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? இது எவனும் சொல்லியிருக்க மாட்டான் அப்படி. அது மாதிரி இதுக்கு ஒரு கருத்து இருக்கு. முக்கி போறதுதான் இந்த நோயாளிகளுடைய துன்பமே. மூலம் இருக்கிறவங்க முக்கிறதுலதான் பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ முக்கினாலும் வராது, அது பெரிய துன்பமா இருக்கும். நீ நினைச்சு பார்க்காத துன்பம் அது. அவங்க காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க, படிக்கிறதுக்கு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க, ஒரு தொழிலுக்கு போறதுல கூட அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா காலையில எந்திரிச்சு கக்கூசுல போய் உட்கார்ந்தோன்னையுமே முக்கி வேர்த்து இதயம் படபடன்னு ஆகி அது ஒரு மாதிரி போராட்ட களமா இருக்கும். குருஷேத்திர போர் இருக்கும்ல, அது மாதிரி. அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நோயின்னா துன்பம். காலையில எந்திரிச்சு கக்கூசுல உட்காரும் போதே இப்படிப்பட்ட துன்பம்னா இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா குமாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப உங்க அவசரத்தை இதுல காட்டக்கூடாது. நீங்க வந்து ஏன்னா நோயாளி வந்து இருக்க இன்னும் மூர்க்கமாவான். அவன் குணம் அங்க மாறும். ஏன்னா மனசு தானே, மனம்ங்கிறது பூ போல தானே. காலையிலேயே எந்திரிச்சு இப்படி முக்குனா அந்த மனம் இன்பமாவா இருக்கும், எவ்வளவு துன்பப்படும். அப்ப துன்பத்திலே இருக்கிற மனம் என்ன ஆகும், சலிப்புத்தன்மை அடையும், மனம் தளரும், நம்பிக்கை இருக்காது. அப்ப இந்த மூல நோயாளிகள் புரிந்து கொள்ள வேண்டிய நுட்பம் என்னன்னா, முக்க கூடாது. முக்காம அப்புறம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முக்காம வந்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, நம்மளுடைய தவறை நம்ம ஒத்துக்கணும். இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கிட்ட காசு இருக்கு, பெரிய பெரிய திறமையான வைத்தியர்கள் இருக்காங்க, நம்ம போய் காசை கொடுத்துட்டு வைத்தியம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை விட முட்டாள்தனம் வேற என்ன இருக்க முடியும்? அவன் எல்லா மருந்துகளையும் கொடுக்குறான், அவன் கொடுக்காத மருந்தே இல்லை. நிறைய பேர் மூல நோய்க்கே ஏகப்பட்ட மருந்து சாப்பிட்ருப்பாங்க, ஆனா எதுலையும் சரியா இருக்காது. ஏன்னா நீ வந்து ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வராம எந்த மருந்து கொடுத்தாலும் எதுவுமே சரியாகாது, இது எனக்கு தெரியும்.
நீங்க இங்க இருக்கிறவங்க மூலத்துக்காக பல லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் நான் சொல்ல 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 நான் இருக்கிற திசை பக்கிட்டு விழுந்து கும்பிட்டுருப்பீங்க நீங்க. புரியுதா? நீங்க அவ்வளவு செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா அவ்வளவு செலவு பண்றாங்க உலகத்துல. எவ்வளவு பெரிய பெரிய மருந்துகள்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், எந்த மருந்தும் சரி பண்ணாது. மருந்துல குறை இல்லை. அவங்க கொடுக்குற மருந்துகள் அவங்க எவ்வளோ விலை சொல்லி உங்ககிட்ட கொடுக்குறாங்களோ அவ்வளோ ஒர்த்து தான். ஆனா விஷயம் என்னன்னா, அவருக்கு நீ என்ன பண்ணணுங்கிற பத்தியும் சொல்ல தெரியாது. இப்ப சித்தர்கள் மூல நோய்க்கு ஒரு 10 மருந்து சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 7 மருந்து தான் எல்லாருக்கும் தெரியும். 3 மருந்து ரொம்ப ரகசியமா இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த ரகசியமான மருந்தையே ஒருத்தர் கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அந்த மருந்தும் உங்களை சரி பண்ணாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் என்ன சொல்லி கொடுக்கல, மருத்துவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் தெரியுமா? தூக்கத்துக்கு உண்டான வழிமுறையை கத்துக்கணும், சுவாசிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை கத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்றதுக்கு உண்டான வழிமுறையை கத்துக்கணும். இதை கத்து கொடுத்துட்டு அவர் அதுக்கப்புறம் மருந்தை கையில கொடுத்திருந்தாருன்னா அந்த மருந்து அட்டகாசமா வேலை செஞ்சிருக்கும், நோய் குணமாயிருக்கும். மருத்துவர்களை குறை சொல்லி எந்த வகையிலையும் ஆக போறது இல்லை. இப்ப மருந்தே வேணாம், இந்த நான் சொன்ன விதிமுறைகளை கடைபிடிச்சிங்கன்னா இதுலயே சரியாயிடும். ஆனா எதுக்கு நான் இப்ப இவ்வளவு மருந்து சொல்ல போறேன் அப்படின்னா, உங்க திருப்திக்காக அப்படிங்கிறதுனாலதான் சொல்றேன். ஓகே, உணவு முறைகளா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீரைகள் பெரும்பகுதி எடுக்கலாம். கீரைகளை நல்லா சமைத்து உண்ணணும். கீரையை அரைவேக்காடாவோ மெல்லாமையோ முழுங்கிட்டா கூட இந்த நோய்க்கு நல்லதல்ல. ஆனா கீரை மாதிரி இந்த நோய்க்கு மருந்து வேற எதுவும் கிடையாது. ஆனா நல்லா மென்று நல்லா சமைத்து சாப்பிடணும். இதை புரிஞ்சுக்கோங்க. கீரைகள், பழங்கள், காய்கறிகள், கார அரிசின, மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் சேர்க்கணும். கீரைகள்ல ஒரு சில கீரைகளை நான் குறிப்பிட்டே சொல்றேன். துத்திக்கீரை தான் முதன்மையானது மூலத்தை குணப்படுத்துறதுல. அதனால துத்தியில குழம்பு வைக்கலாம், துத்தியை வறுக்கலாம், துத்தியை துவையல் பண்ணலாம், துத்தியில அடை சுடலாம், என்ன வேணா பண்ணலாம். துத்தி எப்படியாவது உள்ள சேரணும், அவ்வளவுதான். பசலைக்கீரை, சுக்காங்கீரை, வெந்தயக்கீரை, முளைக்கீரை, அருக்கீரை, பருப்பு கீரை, தக்காளி கீரை. பொதுவா அசைவத்தை தவிர்க்கணும். ஆடு, கோழி இது மாதிரி தவிர்க்கணும். ஆனா இதுக்கு மருந்தாகக்கூடிய சில இறைச்சிகள் இருக்கு. பன்றி, உடும்பு, ஆமை இதெல்லாம் இதுக்கு நல்ல மருந்து. இதனுடைய இறைச்சிகள். மீன்ல விலாங்கு மீன் இதுக்கு நல்ல மருந்து. துத்தி இலைய விளக்கெண்ணெயில வதக்கி சும்மா இளஞ்சூடாக இருக்கும் பொழுது இளஞ்சூடு அதை ஆசன வாயில வச்சு கட்டி விடலாம். அப்படி இருந்தா ரொம்ப நன்மை. அது விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும். மோர் சீரகத்தூள் எடுத்துக்கணும். தூள், பொடி, சூரணம் இது எல்லாமே ஒண்ணுதான். சூரணம், பொடி, சீரகத்தூள் எடுத்துக்கிட்டு அதுல மோர்ல கலந்து குடிக்கலாம். ஒரு 15 நாள் இப்படிதான். ரொம்ப தொடர்ந்து போக கூடாது. ஒரு 5 நாள், ஒரு வாரம் சீரகம் போட்டு காலையில மோர் குடிச்சோம் அப்படின்னா சீராகும். இதுக்கு பயிற்சியா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரே ஒரு பயிற்சி தான், அஸ்வினி முத்திரை. அது ஒண்ணுதான் இதுக்கு பயிற்சி. சூரிய கும்பகம் இதுக்கு நல்ல பயிற்சி. இப்ப மருந்து சொல்லுவோமா? முளை நோய்க்கு வேர் மருந்து. தூதுவளை வேர், கருணைக்கிழங்கு, பிரண்டை வேர், பிரண்டை கிடையாது, பிரண்டை வேர், ஆரை வேர், காட்டு கருணை, மிளகரணை வேர், அருகன் வேர், நீர்முள்ளி வேர் உலர்த்தி பொடி செய்து 3 விரல் அளவில் எடுத்து பயன்படுத்தவும். இது எல்லாத்தையும் பொடி செஞ்சுக்கணும். 3 விரல் அளவுல தான் எடுத்து பயன்படுத்தணும். இது வெளியில கிடைக்கிற மருந்தை வாங்கிக்கலாம். அதாவது லேகியத்தை தான் நான் இலகம்னு சொல்லுவேன். இலகம் அப்படின்னு சொல்லுவேன். அது லேகியம் தான். நீங்க கடையில போய் லேகியம்னு கேட்டாதான் அவன் தருவான். சரியா? அதுக்கு உண்மையான பேர் இலகம். கருணை இலகம், கருணைக்கிழங்கு லேகியம், அதுதான் இலகம்னு சொல்றேன். வெண் பூசணி இலகம், நாகபற்பம், திரிபலா சூரணம், அப்புறம் அந்த உணவுல வாழைத்தண்டு, இதெல்லாம் போதுமான. இந்த சாமை அரிசி தெரியுமா? சாமை ரத்த மூலம் தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு இது ஒன்னே இப்போ அட்டகாசமான மருந்து. இது சாமை அரிசியில வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லையா? வடிச்ச கஞ்சி, அதுல நாட்டு மருந்து கடையில வாங்கின பெருங்காயம், இத ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து நல்லா ஒரு டம்ளர்ல கலக்குன்னு கலக்கி குடிச்சிங்கன்னா
சித்த மூலத்துக்கு நல்லா கேட்கும். தேரையர் வந்துட்டு கருணக்கிழங்கு மட்டும் சொல்லுவாரு, கருணை இன்றி சாப்பிட மாட்டோம், கருணக்கிழங்கு வேணும். மூல நோயாளிகளுக்கு கிழங்கு எடுக்க கூடாது, ஆனா கருணக்கிழங்கு மட்டும் மருந்து அப்படிங்கிற கோணத்துல இருந்து எடுக்கலாம். அதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. பட் அது அவரு சொல்லியிருக்காருங்கிற புரிதலோட செய்யுங்க, அவ்வளவுதான். திரு பாரிசாலன் மன்னர் மன்னன் மணியரசன் ஐயா போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெறும் மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். அனுமதி முற்றிலும் இலவசம். மறந்து போன சித்த மருத்துவ நுட்பங்களையும் வரலாற்று சுவடுகளையும் மீட்டெடுக்கும் விதமாக தமிழ் சித்தரியல் அறக்கட்டளை திரு ஹீலர் பழனிசாமி ஐயா இந்நிகழ்வை முன்னெடுக்கிறார். சிறப்பு விருந்தினர்களாக வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னர் மன்னன் அவர்கள் நவீன மருத்துவ வரலாறு என்ற தலைப்பிலும், தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள் சித்த மருத்துவ ஒடுக்குமுறைகள் என்ற தலைப்பிலும், தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் திரு மணியரசன் ஐயா அவர்கள் தமிழ் தேசியமும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பிலும், கரூரார் பாரம்பரியம் சித்தர் மூங்கில் அடிகளார் அவர்கள் ஆதிசிவனார் அருளிய சித்த மருத்துவமும் என்ற தலைப்பிலும் உரையாட உள்ளனர். நடைபெறும் நாள் நேரம் ஞாயிற்றுக்கிழமை 21 ஜூன் STG மகால், துரைசாமி ரோடு, வடபழனி, சென்னை. இந்த நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் கலந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். 9751155282 7845790002. முன்பதிவு அவசியம். 100 நபர்களுக்கு மட்டுமே. மதிய உணவு உட்பட அனுமதி முற்றிலும் இலவசம்.